அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வாரத்துக்கான ஓட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வெயிட்டான ஆட்கள் தான். வெயிட்டான ஆட்கள் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த வாரம் அதாவது இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே நான் ஃபைனல் எப்போ வருவேன், நான் போயிட்டு நான் தான் கப்பு ஜெயிப்பேன், தன்னை ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த வாரம் நாமினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத், பார்வதி, திவ்யா, விக்கல்ஸு, கமருதீன், பிரஜின், சாண்ட்ரா, அமித், எஃப்ஜே, சுபிக்ஷா, கனி, இவங்க எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த அன்பு கேங்கில் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் வந்திருக்காங்க அன்பு கேங்கில் இருந்து. ஓகேவா? ஸோ வாரம் அந்த அன்பு கேங்கில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ஒருத்தராக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆதிரே மிஸ் ஆகிட்டாங்க, அரோரா மிஸ் ஆகிட்டாங்க, இப்படி 1-2 பேர் வெளியில் நாமினேஷனுக்கே வராமல் மிஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வாரம் மக்கள் வியானா இந்த வாரம் மக்கள் யாருக்காக ஸ்கெட்ச் போடலாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரம்யாவை வீட்டு தலையாக மாற்றிட்டாங்க. ஸோ ரம்யா இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே நிச்சயமாக இருப்பாங்க. வரக்கூடிய இந்த வாரம் அடுத்த வாரம் மறுபடியும் தலை போட்டியில் பங்கு பெறுவாங்க. ஒருவேளை தலை போட்டியில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா நாமினேஷனுக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியானாவுக்கு தான் இந்த வாரம் ஸ்கெட்சு போகணுன்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வியானா தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு அரோரா ஒரு பக்கம் எப்படி அவங்களுடைய ஒரு சைல்ட்னஸ் கிராஃபை ஏற்றிக்கிட்டு போதோ, இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஆபாசமான விஷயங்கள் அவங்க கிராஃபை கீழே இறக்கிக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் அவங்க அந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்ச காரணத்தினால இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களில் யார் மாட்ட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ யார் முதல்ல அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக கானா வினோத் அவர்களுடைய ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 53,397 ஓட்டு அவர் இப்போ வரைக்கும் வாங்கியிருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வீடியோ இந்த டைம் வரைக்கும் அவர் வாங்கியிருக்கார். ஸோ வினோத் அவர்கள் இந்த சீசனை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவருக்கு ஓட்டிங் குறையலை, அவருக்கான ஓட்டிங் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது. மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இப்போ வினோத் என்னதான் தப்பு பண்ணாலுமே அது மக்கள் ஏற்றுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்க முடியுது. அது மற்றவங்களுக்கு நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. மற்றவங்க ஒரு வாரம் ஏறுறாங்க இறங்குறாங்க, அவங்க தப்பு செய்யும்போது அவங்களுக்கு ஓட்டு மக்கள் போடுறதில்லை. அந்த விதத்தில் 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க. பார்வதி வாங்கியிருக்கிற ஓட்டு, இப்போ வினோத் நாமினேஷனில் இல்லை அப்படின்னா பார்வதி தான் டாப்பில் இருப்பாங்க. 33,359 ஓட்டு. இப்போ 2 பேருக்கும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு வித்தியாசம் கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும். பார்வதி தான் இந்த ஷோ ரன்னரு. ஷோவை ரன் பண்ணுறதே அவங்க தான் கண்டென்ட் கிரியேட்டரு, கண்டென்ட் காடு, கண்டென்ட் குயினு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை. இங்கே எல்லாருமே கண்டென்ட் கொடுக்க தான் செய்வாங்க. பார்வதி கொடுக்கறது முழுக்க நெகட்டிவான ஒரு கண்டென்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் 21,480 ஓட்டு இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பார்வதிக்கு இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ். அது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மொத்தமாக உடச்சி விட்டார் விஜய் சேதுபதி. ஒழுங்காக அவங்கள விட்டுருந்தா அவங்க ஒரு மாதிரி இப்போ பார்வதிக்கு ஈக்குவலாக அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் உடச்சு விட்டு என்ன பண்ணிட்டாரு, மொத்தமாக சைலண்ட் ஆகி விட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஓட்டு. அடுத்து 4வது பொசிஷனில் விக்ரம் இருக்காப்புல. விக்ரம் டைட்டில் வின் பண்ணணும்னு பல பேர் கனவு கோட்டையில் இருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு 19,165 ஓட்டு. ஸோ திவ்யாவுக்கும் விக்கல்ஸ்க்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. பார்வதிக்கும் விக்கல்ஸுக்குமே மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் விக்கல்ஸுக்குமே 1000 ஓட்டு வித்தியாசம். 18,225 ஓட்டு கமருதீன் வாங்கியிருக்காப்புல. இது எல்லாமே அன்அஃபிஷியல். ஓகேவா? அஃபிஷியல் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஜின் மற்றும் சாண்ட்ரா அடுத்தடுத்த இடங்களை அவங்க பிடிச்சிருக்காங்க. பிரஜின் வாங்கியிருக்கிற ஓட்டு 12,087. ஓகேவா? சாண்ட்ராவுடைய ஓட்டு 12,027. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஓட்டு தான் இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம். பிரஜின் தனியாக அவருடைய கேமை நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு. சாண்ட்ரா அப்படி சைலண்ட் ஆகிட்டாங்க. சில இடங்களில் பேசுகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபயர் மூமெண்ட் வரல. அந்த முதல் வாரம் அவங்களுடைய சீக்ரெட் டாஸ்க் அப்போ அவங்க தான் டாப்பில் இருந்தாங்க. அதே சாண்ட்ரா கண்டினியூ ஆகிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்க டாப்பில் இருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய கேம், அவங்களுடைய
ஒரு இந்த கேம் அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணிடுச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள். ஸோ இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது கனி, அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே. கனியோடைய ஓட்டு வந்து 11,000 சில்லற ஓட்டு, அமித்துடைய ஓட்டு வந்து 10,000 சில்லற ஓட்டு, சுபிக்ஷா வந்து 10,000 சில்லற ஓட்டு, எஃப்ஜே வந்து 9,500 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாப்புல. ஸோ இதில் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா மற்றும் எஃப்ஜே. சுபிக்ஷாவுக்கும் அமித்துக்குமே வந்து ஒரு 60-70 ஓட்டு தான் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்போ வேணாலும் மாறலாம். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சுபிக்ஷா மற்றும் எஃப்ஜே 2 பேருமே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் வந்து இந்த நிலவரம், அஃபிஷியலாக என்ன நிலவரம்னு தெரில. அதுலேயுமே யார் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கனி, இன்னொன்று சுபிக்ஷா, இன்னொன்று எஃப்ஜே, அதுக்கப்புறமா அமித். இந்த 4 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் போகலாம், இல்லைனா இந்த 4 பேர்லேருந்து ஒரு 2 பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிசல்ட் நமக்கு காட்டுது. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா போனாலும் ஓகே, எஃப்ஜே கண்டிப்பாக போகணும். ஏன்னா அவன் எந்த பொண்ணை வந்து கேமை ஸ்பாயில் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளில அமிச்சானோ அந்த பொண்ணு வந்த பிறகு இவன் வெளியில் போகிறதுனா அந்த பொண்ணுக்கு ஒரு கெத்தாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் அது வந்து ஒரு நல்ல நியூட்ரலான விஷயமாக படும். ஸோ எஃப்ஜே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா கனி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அமித் பாட்டு மட்டுமே பாடிக்கிட்டு இருக்காரு, அவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவரை கூட அனுப்பலாம். ஆக மொத்தத்தில் இந்த 4 பேரில் இருந்து 2 டிக்கெட்டோ இல்லை 1 டிக்கெட்டோ தான் காலி. எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 5 வாரங்கள் தான் இருக்குது, 8 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் 5 வாரங்கள் தான் இருக்குது. அதனால் சேனல் 5 வாரமாக இன்னும் 6 வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6, 7, 8 வாரம்னா 9வது வாரம் இல்லையா இது? ஓகே அப்போ கரெக்டு தான். இன்னும் 6 வாரம் வந்து இருக்குது. 6 வாரத்தில் 12 பேர் அவங்க வெளியில் அனுப்பணும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.